ஓகே, வெல்கம் எவ்ரி ஒன். ஸோ நம்ம இந்த பிவைக்யூ சீரீஸில் வந்துட்டு கண்டினியூஸாக ஏன்ஷியன்ட், மிடிவல், அப்புறம் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் வந்துட்டு லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். அதோட தொடர்ச்சியாக வந்துட்டு இந்த கிளாஸில் இப்போ வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரி வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுவும் அதே மாதிரி தான் பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி இருக்க போகுது. மாடர்ன் இந்தியா வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். எவ்வளோ வந்து வெயிட்டேஜ் வந்து இருக்குது, பிவைக்யூவில் வந்து எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்குது, தென் எந்த மாதிரியான தீம்ஸ் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, தென் எந்தெந்த ஏரியாவில் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், என்ன சோர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும், இதை வந்து நம்ம மெயின்ஸுக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி ஒரு 2 மினிட்ஸ் வந்து பேசுவோம். சரிங்களா? இப்போது ரீசெண்ட் ட்ரெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா யூஸ்வலாக எப்படி இருக்கும் அப்படின்னா மாடர்ன் இந்தியாவிலேருந்து ஒரு அரௌண்டு ஒரு 4 to 5 கொஷின்ஸ் அந்த மாதிரி வந்து எவ்ரி இயர் வந்து கேட்பாங்க. சரிங்களா? பிரிட்டிஷோட மெஷர்ஸ்லேருந்து 1-2 வரும். அப்புறமேட்டு வந்து இந்த இதிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட், ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த கொஷின்ஸ் வந்துட்டு வரும். தென் சோசியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம்ஸ், அப்புறம் அப்ரைசிங்ஸ், அதிலேருந்து வந்து ஒரு சில கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. இதுதான் யூஸ்வல் ட்ரெண்ட். பட் வாட் ஹேப்பன்ட் இந்த 2025 வந்து பார்த்திங்கன்னா டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிருந்தது. அரௌண்ட் ஒரு 8 கொஷின்ஸ் பக்கமாக வந்து மாடர்ன் இந்தியாவிலேருந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அது வந்துட்டு ஒரு இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டில் வந்து அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ வி டு நாட் நோ ஹவு மெனி கொஷின்ஸ் தே வில் ஆஸ்க் இன் த 2026 and 27, பட் ஹவவர் இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் டியூட்டி டு ப்ரிப்பேர் இன் தட் மேனர். ஓகேங்களா? ஸோ ஒரு ட்ரெண்டை தெரிஞ்சுக்கிட்டு அதை ப்ரிப்பேர் பண்ணோம். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சோர்ஸ். யூஸ்வலாக வந்துட்டு நம்ம நான் நெகோஷியபிள் அப்படின்றது வந்துட்டு என்சிஆர்டி, மாடர்ன் ஹிஸ்ட்ரிக்கு வந்து பிபின் சந்திரா வந்துட்டு எழுதுனா அந்த புக் வந்து ரொம்ப முக்கியம், அது படிக்கணும். தென் அது கூட வந்துட்டு நம்ம ஸ்பெக்ட்ரம், அதே வந்து ஸ்டாண்டர்டான புக்கு தான். அதில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நம்ம அது கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஆல்மோஸ்ட் நம்ம என்சிஆர்டியில் என்ன இருக்கோ அதோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன்ஸ் தான் ஸ்பெக்ட்ரம் மாதிரி இருக்கும். சரிங்களா? நம்ம அது படித்தாலே போதும். பட் ஐ வுட் ரெக்வெஸ்ட் யூ டு மஸ்ட் ரீட் தட் பேசிக் என்சிஆர்டி. ஏன்னா அதில் வந்துட்டு அந்த ஸ்டோரி ஃபார்மேட்டில் த வே தே ரிட்டன் த புக் வாஸ் ஸோ குட். ஸோ அதனால் அதை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் அதில் தீம் பேசிஸில் கொடுத்துருப்பாங்க. லைக் யூரோப்பியன் வந்தப்போ என்னாச்சு, அவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேஞ்சஸ் என்ன, எக்கனாமிக் சேஞ்சஸ் என்ன, அப்புறம் இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் வந்து 2 பார்ட்டாக கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட நம்ம கொஷின்ஸுமே அந்த ரேஞ்சில் தான், அந்த ஆங்கிளில் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ வேறாஸ் ஸ்பெக்ட்ரம் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க சொன்ன டீட்டெயிலே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டெலிபரேட்டாக டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சோசியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம்ஸ் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சில முக்கியமான ஏரியாஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் இன்னும் பெட்டராகவே சோசியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம்ஸோட டீட்டெயிலாக வந்து நம்ம வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதை பற்றி நம்ம இந்த இதில் வந்துட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இது வந்து சோர்ஸ். தென் மூணாவது முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸுக்கு இதை வந்து எப்படி நம்ம மாடர்ன் இந்தியா வந்து அப்ரோச் பண்ணோம் அப்படின்றத பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ப்ரிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் ஓவர்லேப் ஆகுறதுனால இது வந்துட்டு ஒரு ஹை யீல்டிங் ஏரியாஸ்னே சொல்லலாம் மாடர்ன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஒரு 10 மார்க், ஒரு 15 மார்க், மினிமம் ஒரு 25 மார்க், 10 to 25 மார்க்ஸ் வந்துட்டு இதுக்கு ஸ்கோப் இருக்குது. அதுலேயும் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அனலிட்டிக்கல் நேச்சராக தான் இருக்கும். மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஏரியாஸில் இருந்தால் கேட்பாங்க, ரேண்டமாக எதுவும் கேட்க மாட்டாங்க. லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2024 குவிட் இந்தியா மூமெண்ட் பற்றி கேட்டிருந்தாங்க. ஈவன் லாஸ்ட் இயரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ரீசெண்டாக தெரிஞ்ச ஏரியாஸில் இருந்து தான் வந்து கொஷின்ஸ் வந்து வந்திருக்கும். ஓகேங்களா? மேபி மெஷர்ஸ் என்னென்னு கேட்கலாம். லைக் லாஸ்ட் இயர் வந்து ஜோதிபா பூலே பற்றி கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அவங்களோட ஒர்க் பற்றி ஒரு 15 மார்க்கில் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம எங்கேயாவது ஒன்று ப்ரிலிம்ஸில் படித்தது தான் அங்கே வந்து ஹெல்ப் பண்ண போகுது. ஓகேங்களா? அதனால் ப்ரிலிம்ஸ்க்கு நல்லா தரவா அண்ட் டாப் ஆஃப் தட் இதில் ஃபேக்ட்ஸ் வந்து நிறையா வரதுனால இது நம்ம நிறைய பேர் வந்து டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணியிருப்போம். நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்கும், இயர்ஸ் இருக்கும், அது எப்படி வந்துட்டு மனப்பாடம் பண்ணுறது, ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் ப்ராக்டிக்கல் சேலஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு மாடர்ன் இந்தியா. பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நம்ம இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டோம், நோட்ஸ் மாதிரி எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸி ஆகிடும். ஸோ இது இந்த பார்ட். ரொம்ப முக்கியமான விஷயம் வந்துட்டு தீம்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது. மற்ற இதுக்கு நம்ம பிவைக்கு எப்படி பார்த்துட்டு இருக்கோமோ ஏன்ஷியன்ட் மிடிவல் வந்து அந்த ரிப்பீட்டட் ஏரியாஸ் பார்த்தோம். ஒரு சில பர்டிகுலர் ஏரியாவிலேருந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருந்திருப்பாங்க, அது பார்த்தோம். தென் அழகாக நம்ம இது வந்து கம்பார்ட்மெண்டலைஸ் மாதிரி பண்ணிக்கிட்டோம். இந்தந்த சாப்டர் இந்தந்த பார்ட் மட்டும் பார்த்தா போதும் அப்படின்றது. அதே மாதிரி தான் மாடர்ன் இந்தியாவுக்கும் ஒரு சில முக்கியமான ஏரியாஸ் வந்துட்டு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் முதல்ல அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ். ஓகேங்களா? பிரிட்டிஷ் அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் எப்போ வந்து என்ன பண்ணாங்க, எங்கே ஃபேக்ட்ரி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, எந்த ரூலர் பார்த்தாங்க, எந்த ரூலர் வந்துட்டு அக்ரி பண்ணிக்கிட்டாங்க, அந்த மாதிரி ஆங்கிளில் வந்து கொஷின் கேட்கலாம். ஃபஸ்ட்டு பார்ட். அதுக்கு அடுத்த விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட் என்ன அப்படின்னா எக்கனாமிக் இம்பேக்ட் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா, ஸ்டார்டிங் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர்,
இண்டஸ்ட்ரி அண்ட் அதர் அலைட் ஆக்டிவிட்டீஸ் அது வந்து எப்படி அஃபெக்ட் ஆச்சு. தென் அவங்க கொண்டு வந்த லேண்ட் ரிஃபார்ம்ஸ், லேண்ட் செட்டில்மெண்ட்டு லைக் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட், ரைத்வாரி செட்டில்மெண்ட், மகள்வாரி செட்டில்மெண்ட் யார் கொண்டு வந்தாங்க, எந்த இயர் கொண்டு வந்தாங்க, எந்த ரீஜனில் அது கொண்டு வந்தாங்க, அதனால் ஏற்பட்ட இம்பேக்ட்ஸ் என்ன, அந்த மாதிரி நம்ம வந்து பேசிக்ஸில் படிச்சிருப்போம் சரிங்களா. அதை வந்து கொஸ்டினாக அதில் வந்து பார்ப்போம். தென் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இம்பேக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1858க்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, 1858க்கு அப்புறம் என்ன நடந்துச்சு, என்னென்ன லீகல் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாங்க, என்னென்ன அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாங்க, அண்டு எஜுகேஷன்ஸில் என்னென்ன ரிஃபார்ம்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. லைக் உட்ஸ் டிஸ்பேட்ச் இருக்குது. தென் அதுக்கப்புறம் சார்ட்டர் ஆக்ட் 1813 கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா. ஜென்ரல் பப்ளிக் கமிட்டி, தென் ஓரியன்டலிஸ்ட் அண்ட் ஆங்கிலிசிஸ்டோட ஒர்க்ஸு, அவங்களோட டிபேட்டு, அந்த மாதிரிலாம் நம்ம பேசிக்ஸில் படிச்சிருப்போம். அதை பேஸ் பண்ணி எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். தென் ரொம்ப ரொம்ப முக்கியம் சோசியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம்ஸ், ஸ்டார்டிங் ஃப்ரம் ராஜா ராம்மோகன் ராயிலிருந்து ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், அப்புறம் தயானந்த் சரஸ்வதி. ஸோ அதில் ரிஃபார்மிஸ்ட், ரிவைவலிஸ்ட், அப்புறம் அதர் இஸ்லாமிஸ்ட், அதெல்லாமே திங்ஸ் எல்லாமே வந்துட்டு அதில் நமக்கு வருவோம். வஹாபி மூமெண்ட் இருக்கும். தென் அந்தமாதிரி நிறையா மூமெண்ட்ஸ் வந்து நம்ம அதில் படிப்போம் சரிங்களா. ஸோ அதெல்லாமே வந்து அதிலிருந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றதும் நம்ம இதில் பார்க்கலாம். தென் இதெல்லாம் நம்ம தீமாக இப்போ ஒரு 4 தீம்ஸ் பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து இதெல்லாம் ஒரு ஃபஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். அதுக்கடுத்து வரக்கூடிய பார்ட்ஸில் என்ன பார்ப்போம் அப்படின்னா நேஷ்னல் ஃப்ரீடம் மூமெண்ட். அது வந்து நம்ம ஒரு டைம் லைன் வச்சு பிரிச்சுக்கலாம். லைக் ஒரு 1905லேருந்து 1947 வரையும் என்னென்ன நடந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்வராஜ் மூமெண்ட்லேருந்து ஸ்வதேசி மூமெண்ட்லேருந்து நம்ம இண்டிபெண்ட் அட்டைன் பண்ண வரைக்குமே என்னென்ன ஆக்ட் நடந்தது, இயர் பை இயர் ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் ஸ்டில் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்வதேசி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த தீம்ஸ்லேருந்து ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். தென் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம காந்தியன் ஃபேஸ் ஓகேங்களா. அவர் வந்ததுக்கப்புறம் சம்பாரன் சத்தியாகிரகா, கேதா சத்தியாகிரகா அப்போ என்ன நடந்தது, அவரோட செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், காந்தி இர்வின் பேக்ட், அதெல்லாம் பிவைக்குள்ளே இருக்குது. அதையும் பார்ப்போம். அது மாதிரி எந்த மாதிரி கேட்டிருக்காங்கன்றதை பார்ப்போம். தென் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரிஃபார்ம்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. கான்ஸ்டியூஷனல் ரிஃபார்ம்ஸ் லைக் மின்டோ மார்லே ஆக்ட் படிச்சிருப்போம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1909. தென் செம்ஸ்ஃபோர்டு அது வந்துட்டு 1919. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு 1919 பார்ப்போம். தென் 1935 ஆக்ட் என்னென்ன கொண்டு வந்தாங்க, என்ன பண்ணாங்க, கேபினட் மிஷன் பிளான் பார்ப்போம், கிரிப்ஸ் ப்ரொப்போசல்ஸ் பார்ப்போம். இந்த மாதிரி ஒவ்வொரு தீம்ஸ்லேருந்து ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் வந்துட்டுருக்கும். அதை வந்து பார்ப்போம் சரிங்களா. தென் ஃபர்தராக அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா பர்சனாலிட்டி பேஸ்டு கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க ஓகேங்களா. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஃபோக்கஸ்ட் அரௌண்ட் காந்தி, மகாத்மா காந்திஜி. தென் அது போக அதர் ஆத்தர்ஸ் ஆகட்டும், இல்லை அதர் பர்சனாலிட்டிஸ் வந்துட்டு அம்பேத்கர்ஜி அந்த மாதிரி எதுவும் இருந்துச்சுனாலும் நம்ம வந்து பின்னாடி பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இப்படி தான் இந்த மாதிரி தான் பிரேக் பண்ணி தான் இதை வந்து நம்ம இப்போ போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் வந்துட்டு எக்கனாமிக், அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸு, சோசியோலஜிஸ் ரிஃபார்ம்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு அடுத்த பார்ட்டில் வந்துட்டு இந்தியன் நேஷனல் ஃப்ரீடம் மூவ்மெண்ட் வந்துட்டு எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க நல்லா டெப்த்தாகவே பார்க்கலாம் சரிங்களா. ஸோ வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் இன் டு த கொஸ்டின்ஸ். திஸ் இஸ் த ஃபஸ்ட் கொஸ்டின். In the first quarter of 17th century, in which of the following were the factories of the English East India Company located? ஸோ யூஸ்வலாக வந்து நம்ம அந்த ஃபஸ்ட் சாப்டர் படிக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியும் எந்த மாதிரியான ஏரியாஸ் வந்து கேட்குறாங்க, எங்கே ஃபேக்ட்ரிஸ் கொண்டு வந்தாங்க. இது இந்த எக்ஸாம்ஸில் சிடிஎஸ் ஆகட்டும், சிஏபிஎஃப் ஆகட்டும், அதில் ஏகப்பட்ட எக்ஸாம்ஸில் இந்த லைன்லேயே இந்த தீம்ஸில் வந்து ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம் சரிங்களா. ஸோ அந்த ஆங்கிளில் கேட்ட கொஸ்டின் தான் இது. ஆப்ஷன் Broj, it's like other name Baroch, Chikkakol, Trichinopoly. Baroch அப்படின்றது வந்துட்டு இப்போ மாடர்ன் டேயில் இருக்கக்கூடிய குஜராத். சிக்காகோல்ன்றது வேறு எதுவும் இல்லை, ஸ்ரீகாகுளம், which is situated in ஆந்திர பிரதேஷ். Trichinopoly அப்படின்றது ட்ரிச்சி. செலக்ட் த கரெக்ட் ஆன்சர். நம்ம எப்பயுமே வித் ரெஸ்பெக்ட் டு வைல் ரீடிங் ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் பேப்பர் ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ஆஃப் 17th centuryன்னு கேட்டிருக்காங்க, விச் மீன்ஸ் 1600s to 1625 சரிங்களா. ஸோ அந்த இது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அப்போது ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் இது வந்து டைரெக்டாக வந்து ஸ்பெக்ட்ரம்லேயும் இருக்கும் அண்டு நம்ம பிபின் சந்திராலேயும் இருக்கும் ஓகேங்களா, இஃப் ஐம் நாட் ராங். அந்த இதில் வந்துட்டு 1605 அந்த ரேஞ்சில் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த நியூ ஃபேக்ட்ரி வந்து எங்கே வந்துருக்குன்னா ப்ராச் அப்படின்னு இருக்குல்ல, அங்கே வந்து வந்திருக்கும். மற்ற ரெண்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாட் இன் தட் தட் டைம் பீரியட் அண்ட் நாட் ஆல்சோ பை இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, பட் வெவ்வேறு டைம் பீரியடில் வந்திருக்கும், வெவ்வேறு ஈஸ்ட் இந்தியா கம்பெனிஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா. ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் ஒன் ஒன்லி. ஓகே,
இப்போ இதை தீமாக வச்சுட்டு நம்ம போய் ப்ரிப்பேர் பண்ணும்போது யார் வந்து ஃபஸ்ட்டு இந்தியா கொண்டு வந்தாங்க, ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரி வந்து கொண்டு வந்தாங்க பிரிச்சுக்கோங்க. இப்போ போர்ச்சுகீஸ், டச், அப்புறம் நம்ம இங்கிலீஷ், ஓகேங்களா, இந்த மாதிரி இவ்வளோ பேர் வந்து வந்திருப்பாங்க. தென் ஃப்ரெஞ்ச், அவங்கெல்லாம் இதெல்லாம் ஒரு பார்ட் எழுதிடுங்க. ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரி எந்த இடத்துல வந்தது, எந்த இயரில் வந்தது, ஓகேங்களா. இது எல்லாத்தோட யார் யார் வந்தாங்களோ அவங்களோட நேம்ஸ் இந்த பக்கம் எழுதிட்டு, ஃபேக்ட்ரி அட் எங்கே மசூலிப்பட்டினமில் யார் வந்தாங்க, பரூச்சில் யார் வந்தாங்க, ஹூக்லி அங்கே யார் ஃபேக்ட்ரி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, அப்புறம் எந்த ரூலர் வந்து அதுக்கு பெர்மிஷன் கொடுத்தது அதுவும் வந்து பார்த்துக்கணும். ஏன்னா அந்த ஆங்கிளில் கேட்டிருக்காங்க, சரிங்களா. எந்த ரூலர் வந்து இது கொடுத்துருக்காங்க, பெர்மிஷன் கொடுத்தது யார், தென் வேறு இயர்ஸு, அப்புறம் எந்த ரீஜியன், ஓகேங்களா. இதை வந்து பார்க்குறது ரொம்ப ரொம்ப அவசியம். போயிட்டு சிக்காகோவில் என்ன, ட்ரிக்னோபொலினா என்ன, இந்த மாதிரி நம்ம மைண்ட் செட்டில் இருக்கும்போது அந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் போட்டு படிச்சுக்கிறது நல்லது, சரிங்களா. ஸோ அடுத்த கொஷின் போகலாம். வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியன் ஹிஸ்ட்ரி, consider the following statements. The Dutch established their factories or warehouses on the east coast on lands granted to them by Gajapati rulers. சரிங்களா. Alfonso Albuquerque captured Goa from the Bijapur Sultanate. The English East India Company established a factory at Madras on a plot of land leased from a representative of the Vijayanagar Empire. ஸோ இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன், அதே ஆங்கிளில் தான் கேட்டிருக்காங்க. செகண்ட் ஆப்ஷன் வந்துட்டு நம்ம எல்லாருமே பேசிக் ஹிஸ்ட்ரியிலேருந்து படிச்சிருப்போம். அல்ஃபான்சோ டி அல்புக்வெர்கி கேப்சர்ட் கோவா ஃப்ரம் பிஜப்பூர் சுல்தானேட் இன் 1510 இஃப் ஐம் நாட் ராங், ஓகேங்களா. அது வந்து நோன் ஃபேக்ட் எல்லாமே படிச்சிருப்போம். 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னாலே இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எஸ்டாப்ளிஷ்ட் ஃபேக்ட்ரி அட் மெட்ராஸ் ஆன் பிளாட் ஆஃப் லேண்ட் லீஸ்டு ஃப்ரம் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த விஜயநகரா எம்பையர். திஸ் இஸ் ஆல்சோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், ஓகேங்களா. இங்கே செக் எங்கே அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி சொன்னேன் யார் அந்த கிராண்ட் கொடுத்தது, லேண்ட் கொடுத்தது அப்படின்றத யார் படிச்சுக்கணும், யார் கொடுத்துருப்பாங்க அப்படின்றத பார்க்க சொன்னேன். ஸோ அந்த வகையில் வந்து பார்க்கும்போது இட்ஸ் கிராண்டட் பை கஜபதி ரூலர்ஸ் அப்படின்ட்டுருக்கு. இங்கே ப்ராப்ளம் என்ன அப்படின்னா டைம் லைன் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. கஜபதி ரூலர் வே ஏர்லியர் தென் த டச் கேம் டு இந்தியா, ஓகேங்களா. இப்போ நிறையா இது இருக்குது. ஸோ த ரைட் ஆன்சர்ஸ் வில் பி ஆப்ஷன் பி. ஃபஸ்ட் இஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட். இப்போ சின்ன ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, நீங்கள் போயிட்டு இப்போ நான் சொன்னல யார் வந்தாங்க, அப்போ டச் இல்லைன்னா வேறு யார் வந்திருப்பாங்க, ஓகேங்களா. அந்த மாதிரி வந்து திங்க் பண்ணி எடுக்கலாம். ஸ்டில் இப்போ இந்த மாதிரி கொஷின் வந்து எக்ஸாம் ஹாலில் அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்றப்ப என்ன பண்ணணும் அப்படின்றப்ப எங்கே வந்து தப்பு வச்சுருக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணி யோசிக்கலாம், ஓகேங்களா. ஸோ அது வந்து ஒன் வே ஆஃப் திங்கிங். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே டச் எஸ்டாப்ளிஷ்டு தேர் ஃபேக்ட்ரி ஆன் த ஈஸ்ட் கோஸ்ட் ஆன் லேண்ட் கிராண்டட் டு தெம், வெரி கரெக்ட். பை இங்கே வெரி ஈஸி டு ட்விஸ்ட் த ஆப்ஷன். கஜபதி ரூலர் பதிலாக வேறு யாரோ இருக்கலாம், ஓகேங்களா. அந்த மாதிரி நம்ம வந்துட்டு எடுத்து ஒர்க் பண்ணலாம். ஸோ இதை வந்து நம்ம மார்க் டெஸ்ட் எழுதும்போதோ மற்ற பிவைக்கு வந்து சால்வ் பண்ணும்போதோ அது ஒர்க் ஆகுதான்ட்டு நம்ம ஒரு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பண்ணுறது ரொம்பவுமே நல்லது, சரிங்களா. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்ம அடுத்த கொஷின்ஸ் பார்ப்போம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் யூனிக்கான கொஷின். again the role of Britishers, their actions done to India during that period, that was asked in the 2018 question. இது the staple commodities of export by the English East India Company from Bengal in the middle of the 18th century were அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன கமாடிட்டிஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாங்க அப்படின்ட்டு இதை வந்து நம்ம டைரெக்டாக புக்கில் என்சிஆர்டி புக்கில் இருந்தும் வந்திருக்கு. இன்கேஸ் இது தெரில அப்படின்னாலும் நம்ம எலிமினேட் பண்ணியும் வந்துட்டு கொண்டு வரலாம், சரிங்களா. இப்போ வந்து எல்லா ஆப்ஷனையும் விட்ருங்க. ஓபியம் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வரும் அப்படின்றது தெரியும். ஓபியம்ட காட்டன் வந்து கண்டிப்பாக வரும் அப்படின்றது வந்து நமக்கு தெரியும், ஓகேங்களா. காட்டன் கண்டிப்பாக வரும். ரெண்டாவது அந்த சால்ட் பெட்ரர் அப்படின்னு இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியன்ட் ஃபார் கன் மேக்கிங் பவுடர், ஆல் தீஸ் திங். ஈவன் இதை வந்து நம்ம பாபர் இன்வென்ஷன் அப்பையும் வந்து இந்த மாதிரியான சேம் கன் பவுடர் இன்வென்டட் பை அப்படின்றத பார்த்தோம், சரிங்களா. ஸோ அது கிப்பான் வந்து இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு. இஃப் ஐம் நாட் சால்ட் பெட்ரே அப்படின்றது பொட்டாசியம் நைட்ரேட் நினைக்கிறேன், ஓகேங்களா. ஸோ இந்த சால்ட் பெட்ரே அப்படின்றது வந்து டைரெக்டாகவே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நம்ம என்சிஆர்டியில், ஓகேங்களா. ஜஸ்ட் அதை ரீட் பண்ணாலே நமக்கு தெரியும் என்னென்ன நம்ம இம்போர்ட் பண்ணோம், என்னென்ன எக்ஸ்போர்ட் பண்ணோம், எதை எங்கெங்கே எக்ஸ்போர்ட் பண்ணோம், எங்கெங்கே இருந்து இம்போர்ட் பண்ணோம் அப்படின்றத படிச்சிருப்போம். அண்ட் ஒன் மோர் திங், இந்த சால்ட் பெட்ரே அப்படின்றது வந்துட்டு ஆல்ரெடி இஃப் ஐம் நாட் ராங் 1995 or 6 அந்த டைமில் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்துருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ
அதோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ நம்ம என்ன இதிலிருந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவங்களோட இன்ட்ரெஸ்ட், ஓகே, எந்த மாதிரி அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, யூபிஎஸ்சி எந்த ரீஜனில் எந்த மாதிரி கொஸ்டின் வந்து கேட்குறாங்க அப்படின்றது தான் நம்ம இதிலிருந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ த ஆன்சர் இஸ் டி, காட்டன், சில்க், சால்ட்பெட்ரே, ஓபியம். சரிங்களா? ஆயில் சீட்ஸ் அதெல்லாம் வராது, லெட்டு, சுகர், சால்ட், நோ. த மெயின் மேஜர் commodities, staple commodities என்னன்னா cotton, silk, saltpeter and opium. So without any delay we'll move to the next question. Okay, so இப்போ இனிமேல் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்களோட எக்கனாமிக் இம்பேக்ட் என்ன இருந்துச்சு, என்ன பண்ணாங்க, எக்கனாமி இம்பேக்ட் பற்றி யார் பேசினாங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஈவன் நம்ம என்சிஆர்டி புக்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க ரொம்பவுமே தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க. என்ன இம்பேக்ட் ஆச்சு, எந்தெந்த செக்டர்ஸ் வந்து பாதிக்கப்பட்டுச்சு, இது ஒரு ஆங்கிள். தென் என்னென்ன யாரெல்லாம் வந்து அதுக்கு வந்து வாய்ஸ் கொடுத்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தாதாபாய் நவ்ரோஜி அண்டு எம்ஜி ரனடே, ஓகேங்களா, ஆர்சி தத், இந்த மாதிரி வந்துட்டு ஃபேமஸ் பர்சன்ஸ்லாம் இருப்பாங்க. தே வேர் வாய்ஸ் அகேன்ஸ்ட் தட் எக்கனாமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷன் டன் பை பிரிட்டிஷர்ஸ் டு இந்தியா. ஓகேங்களா? லைக் ஈவன் தாதாபாய் நவ்ரோஜி வந்துட்டு ஒரு ஃபேமஸ் வந்து புக் வந்து எழுதியிருப்பார் அபவுட்டு பிரிட்டிஷோட எக்ஸ்ப்ளாய்டேஷன் பற்றி, வாட் தே ஹவ் டன் டு இந்தியா, அதை பற்றி வந்து எழுதியிருப்பார். தென் எம்ஜி ரனடேவும் நிறையா எஸ்ஏஸ், பேப்பர்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு பப்ளிஷ் பண்ணியிருப்பார். இவன் ஆர்சி தத், அந்த மாதிரி நிறையா பர்சனாலிட்டிஸ் வந்துட்டு பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, என்னென்ன இது எப்படி படிக்கணும் அப்படின்னா, எக்கனாமிக் இம்பேக்ட்ஸ் ஆஃப் பிரிட்டிஷர்ஸ் டு இந்தியா அப்படின்ற மாதிரி ஒரு ஹெட்டிங் போட்டு என்ன பண்ணாங்க வித் ரெஸ்பெக்ட் டு அக்ரிகல்ச்சர் எப்படி இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் இண்டிகோ கல்டிவேஷன்லாம் படிச்சிருப்போம், அது பண்ணதுனால என்னாச்சு. ஸோ ஒரு சில கீ டேர்ம்ஸ்லாம் வந்துட்டு என்சிஆர்டிலையுமே இருக்கும், ஸ்பெக்ட்ரம்லேயும் இருக்கும். லைக் கமர்ஷியலைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர், தென் ஹவு தேட் இன்வென்ஷன் விச் லெட் டு த ruin ஆஃப் ஹேண்டிகிராஃப்ட். ஓகேங்களா? அந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? அப்புறம் தேட் பாலிசிஸ், என்னென்ன பாலிசிஸ் அவங்க கொண்டு வந்தாங்க. ஒன் வே ட்ரேட் பாலிசிஸ், பீப்புள் கேன் ஒன்லி எக்ஸ்போர்ட், தே ஷுட் நாட் ஒன்லி இம்போர்ட். ஓகேங்களா? அந்த டியூட்டியெல்லாம் வந்துட்டு இம்போஸ் பண்ணாங்க. எக்ஸ்போர்ட் டியூட்டி இருந்துச்சு, இம்போர்ட் டியூட்டி இல்லை. அதனால நிறையா தே டம்ப்டு தேட் ப்ராடக்ட்ஸ் இன்டூ கூட்ஸ் இன்டூ இந்தியன் மார்க்கெட். அதனால ஹவு தட் இந்தியன் மார்க்கெட் வந்துட்டு ஃபெயில் ஆச்சு, ஹவு எவென்ச்சுவலி இட்ஸ் லெட் டு த இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்றதெல்லாம் இந்த ஆங்கிளில் வந்து படிக்கணும். தென் இதுக்கு யாரெல்லாம் வாய்ஸ் கொடுத்தாங்க அப்படின்றதும் நம்ம வந்து படிக்கணும். ஓகே, சரி. ஃபஸ்ட்டு வந்துட்டு அது கூட வந்துட்டு இதுவும் நம்ம ரொம்ப முக்கியம். என்னென்னா செட்டில்மெண்ட், லேண்ட் செட்டில்மெண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு சில அப்போ இருந்த லார்ட் கார்ன்வாலிஸ் ஆகட்டும், தென் தாமஸ் மன்ரோ, அவங்களாம் வந்துட்டு ஒரு சில மெஷர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ரீஜியன் ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில மெஷர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அது வந்ததுனால அது எப்படி ஃபங்க்ஷன் ஆச்சு, எந்தெந்த ரீஜியனில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, அதோட ரிசல்ட் என்ன, ஓகேங்களா, அதெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் கொஷினாக பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கொஷின், consider the following statements. The most effective contribution made by Dadabhai Naoroji to the cause of Indian national movement was that, first option, he exposed the economic exploitation of India by the British. It's very true. He interpreted the ancient Indian text and restored the self-confidence of Indians. Third, stressed the need for eradication of all the social evils before anything else. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் அது கண்டிப்பாக வந்தே ஆகணும், கரெக்ட், வி நோ தட். பட் செகண்ட் அண்ட் தேர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் மோர் ரிலேட்டட் டு சோசியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம்ஸ். பட் தாதாபாய் நவ்ரோஜி வாஸ் very little contribution towards that eliminate these social evils, all such things. But his contribution more towards the எக்கனாமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷனை வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்ணுறது அவர் தான் ஃபஸ்ட் பர்சன். ஓகேங்களா? ஸோ அவரோட பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் கான்ட்ரிபியூஷன் வார் மோர் தென் த சோசியல் கான்ட்ரிபியூஷன். ஓகே, இட்ஸ் நாட் தட் எலிமினேட்டட், கேனாட் பி எலிமினேட். அவர் எதுவுமே பண்ணாமல் இல்லை, பட் கம்மியாக தான் வாய்ஸ் கொடுத்துருப்பார். ஸோ செகண்ட், தட் டு இன்டர்பிரேட்டட் த ஏன்ஷியன்ட் இந்தியன் டெக்ஸ்ட் அண்ட் ரெஸ்டோர் த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஆஃப் இந்தியன்ஸ்லாம் வாஸ் டன் பை விவேகானந்தா, சுவாமி தயானந்த் சரஸ்வதி, அவங்கள மாதிரி ஆளுங்க தான் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ இவர் வந்து எதுவும் அந்த மாதிரி பண்ணல. மூணாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஷினே வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்டிங்ஸ், ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் வந்து படிக்கிற போது அந்த வேர்டிங்ஸ் படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும், he stressed the need for eradication of all the social evils before anything else. ஓகேங்களா? இட்ஸ் ஹியூமங்கஸ் டாஸ்க், we know that it's not impossible, but it takes huge amount of time. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ தேர்டு வந்துட்டு வெரி அப்சர்ட் ஸ்டேட்மெண்ட். நம்ம தேர்டு வந்து ரிமூவ் பண்ணோம் அப்படின்னாலே we can easily have the
ஆப்ஷன் ஏ ஒன் ஒன்லி. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஷின் போகலாம். ஸோ ஒன் மோர் திங், இப்போ இந்த மாதிரி வந்து படிக்கும்போது தாதாபாய் நவரோஜியோட கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாமே படித்து வச்சுக்கணும். ஓகேங்களா? நம்ம சிம்பிளாக வந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னாலே தெரியும் வாட் ஆர் த அதர் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் தாதாபாய் நவரோஜி. அவர் பார்ட்டிசிபேட்டட் இந்த அப்பர் ஹவுஸ் ஆஃப் தட் லண்டன் பார்லிமெண்ட் ஆகட்டும், பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் ஆகட்டும். தென் ஹவு மெனி டைம்ஸ் ஹி வாஸ் பிரசிடென்ட் ஆஃப் த காங்கிரஸ் ஐஎன்சி, அந்த கொஸ்டின் ஆகட்டும். வாட் ஆர் த அதர் கான்ட்ரிபியூஷன் பை தாதாபாய் நவரோஜி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஆங்கிளில் நம்ம படித்து வச்சுக்க ரொம்ப. இஃப் ஐ எம் நாட் ராங், ஐ திங்க் ஐ வாஸ் த ஐஎன்சியில் பிரசிடெண்ட்டாக ஒரு 3 terms நம்ம வந்து இருந்திருப்பார். ஓகேங்களா? 3 times or 2 times வந்துட்டு இருந்திருப்பார். அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம், நம்ம வந்து படித்து வச்சுக்கணும். ஓகே, again, who of the following was the economic critics of colonialism in India? ஓகேங்களா? சேம், தட்ஸ் why I am telling. நீங்கள் அந்த தீம் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். வெரி சிம்பிள் கொஸ்டின். தாதாபாய் நவரோஜி. 2, G. Subramania Iyer was the founder of the Indian newspaper, that famous newspaper. Then 3, R.C. Dutt. ஓகேங்களா? இப்போ இவங்க 3 பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எஸ், தே ஹாவ் expressed their concerns about economic impact of British's policies in India. சரிங்களா? So there is no doubt about it. So all the above, 1, 2, 3, all the persons were the critics of colonialism, economic critics of colonialism in India. So their plunder, whatever they did, Britishers they did to India, இது எல்லாத்தையும் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க த்ரூ ரைட்டிங்ஸ் மூலிமா, இல்லை லைக் ப்ரொட்டஸ்ட், அந்த மாதிரி. ப்ரொட்டஸ்ட் இன் சென்ஸ் ஒரு லிமிட்டெட் ஃபார்மில் வந்துட்டு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி எல்லாமே வந்து இவங்க பண்ணியிருப்பாங்க. எஸ்பெஷலி நம்ம ஜி சுப்பிரமணிய ஐயர் வந்து பார்த்திங்கன்னா, ஈ டுக் த டூல் அஸ் எ நியூஸ் பேப்பர். ஓகேங்களா? அது மூலிமா ஈ பப்ளிஷ்ட் த நியூஸ் பேப்பர் அபவுட் தட் எக்கனாமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பை பிரிட்டிஷர்ஸ். ஸோ ஆல் த பீப்புள் வில் கம். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி எப்படி தாதாபாய் நவரோஜியோட கான்ட்ரிபியூஷன் பார்த்தோமோ அதே மாதிரி ஆர்சி தத் வந்து என்ன பண்ணியிருந்தார், தென் ஜி சுப்பிரமணிய ஐயர் வந்து அவரோட கான்ட்ரிபியூஷன் என்ன பண்ணார் அப்படின்றத பார்த்துக்கணும். ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் லேண்ட் செட்டில்மெண்ட், அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட் அப்படின்ட்டு. ஸோ அதிலிருந்து ஒரு 2 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இன் ஜென்ரல் நமக்கு பேசிக்காக வந்துட்டு ஒரு ஐடியா தெரியும் லேண்ட் செட்டில்மெண்ட்னா என்ன, என்னென்ன வந்து பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐம் நாட் ராங் 1893 அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம லார்ட் கார்ன்வாலிஸ் அவர் வந்துட்டு ஜமீன்தாரி சிஸ்டம் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாரு. irrespective of your yield, you have to pay the same amount of price to the British government to ensure that regular income flow அதை என்ஷூர் பண்ணுறதுக்கு அது போட்டிருப்பாங்க. whether it is drought or flood or no matter what, the people, that peasant has to pay the kind of tax or the payment to the government அப்படின்றது தான். அது கொஞ்சம் ரொம்பவே ஹார்ஷான பாலிசி தான் வந்துட்டு ஜமீன்தாரி சிஸ்டம். இது வந்து 1893 வந்து வந்திருக்கும். தென் 1898 if I'm not wrong. தென் அதை ஃபாலோ பண்ணி வந்தது தான் ரைட் வாரி செட்டில்மெண்ட். ஓகேங்களா? ஜமீன்தாரி வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இன் தீஸ் ரீஜியன் லைக் வெஸ்ட் பெங்கால், இப்போ கரண்ட் வெஸ்ட் பெங்கால், அந்த பெங்கால், ஆசாம், அந்த ரீஜியன் இருந்துச்சு. தென் ரயத்வாரி செட்டில்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் மோர் ப்ரவலண்ட் இன் த சதர்ன் ரீஜியன் லைக் மெட்ராஸ், ஆந்திர பிரதேஷ், அந்த ரீஜியனில் சதர்ன் பார்ட்டில் வந்து இருந்தது. தென் மகள்வாரி செட்டில்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா, பஞ்சாப், அந்த ரீஜியன் வந்து இருந்துச்சு. சரிங்களா? ஸோ இதை பேசிக்காக படிச்சுட்டு ஒவ்வொன்றோட ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ கொஸ்டின் பேப்பர்லேயும் கேட்டிருக்காங்க, மகள்வாரி பற்றி கேட்டிருக்காங்க, ரயத்வாரி பற்றி கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியம் அதோட ஃபீச்சர்ஸ் என்ன, ஒவ்வொன்றிலையும் ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும். இது நம்ம பேசிக் என்சிஆர்டிலையுமே ரொம்ப தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? தென் ஸ்பெக்ட்ரம்லேயுமே டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம கொஸ்டின்ஸ்குள்ளே போகலாம் வித்தவுட் எனி டிலே. வித் ரெஃபரன்ஸ் டு ரயத்வாரி செட்டில்மெண்ட், consider the following statements. The rent was paid directly by the peasant to the government. Second, the government gave pattas to the ryots. The lands were surveyed and assessed before being taxed. So yes, ரயத்வாரியில் என்னன்னா ரயத் அப்படின்னா பெசன்ட்ஸ்னு அர்த்தம். The rent was paid directly by the peasant to the government. இது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஏர்லியராக இருந்த லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் பெசன்ட் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் என்ன அப்படின்னா, த ஜமீன்தார்ஸ் வில் பி அப்பாயிண்டட் பை த பிரிட்டிஷர்ஸ், தென் தே ஆர் த ஒன் ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டு கலெக்ட் த
payment from the peasants. Then they will be eventually they will pay the collected taxes or the particular payment given back to the Britishers. இந்த மாதிரி ஒரு மிடில் மேன் மாதிரி வந்து ஆட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் என்னாச்சு அப்படின்னா ரைட் மாதிரியில் அதில் நிறையா குளறுபடிகள் இருக்கிறதுனாலையும் நிறையா எஃபெக்டிவாக இல்லாதனாலையும் என்ன பண்ணாங்க அப்படின்னா டைரெக்டாக பெசன்ட்ஸே வந்துட்டு they can pay the payment to the Britishers. அந்த மாதிரி வந்து ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. சரிங்களா, அதுதான் ரைத்வாரி சிஸ்டம். the name itself says that ரைத்வாரி, ரைத் means peasants. Then government gave pattas to the riots. Yes, that's absolutely true. The lands were surveyed and assessed before being taxed. Yes. இன்னொன்று என்ன அப்படின்னா கம்பேர் டு பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்ஸில் வந்து தேர் நோ டைம் பீரியட் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஓகேங்களா, இவ்வளோ டைம் ஒருக்கா வந்து ஒன்ஸ் லேண்ட் சர்வே பண்ணுவாங்க அந்த மாதிரி. வேறஸ் ரைத்வாரி செட்டில்மெண்ட்டில் ஒரு 30 years டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. எவ்ரி 30 years தட் அசஸ் பண்ணுறதாகட்டும் சர்வே பண்ணுறதாகட்டும் அதெல்லாம் பண்ணுவோம்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து ஒன் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். மற்ற எக்ஸாம்ஸில் அதை கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா C 1 2 3. ஸோ ஆல் த ஆப்ஷன்ஸ் ஆர் கரெக்ட். எகெயின் இதை ஃபாலோ பண்ணி இன்னொரு வருஷம் கேட்ட கொஷின், who among the following were associated with the introduction of Raithwari settlements in India during the British rule? Lord Cornwallis, Alexander Reed, Thomas Munro. ஸோ நம்ம இப்போ தான் பார்த்தோம். on top of that இது வந்து டைரெக்டாக taken from the NCERT. Lord Cornwallis was associated with the permanent settlement in India, not associated with the Raithwari. ஓகேங்களா, if you just remove the option 1 remove பண்ணிங்க அப்படின்னா you will directly end up in the option C 2 1 3 only the right answer. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம பார்க்கணும். தென் நம்ம அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா மகள்வாரினா என்ன, அதில் வந்து எப்படி கேட்டிருக்காங்க. தென் வாட் எல்ஸ், ரைத்வாரி, தென் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்ஸ், அதோட ஃபீச்சர்ஸ் வந்து படிச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா, ஓகே. இப்போ அதே மாதிரி எகெயின் ஃபாலோட் பை அதர் எக்கனாமிக் இம்பேக்ட்ஸ் அதுவும் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஷின், எக்கனாமிக்லி ஒன் ஆஃப் த ரிசல்ட்ஸ் ஆஃப் த பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா இன் த 19th century வாஸ் த increase in the export of Indian handicraft. We know that was not happened at all. In fact, it's decrease in the export of Indian handicraft. It's literally they ruined the handicraft. ஓகேங்களா, growth in the number of Indian owned factories. அந்த தெளிவாக எழுதியிருக்காங்க பாருங்கள், number of Indian owned factories, no, wrong. Then commercialization of agriculture. Yes, that is the right answer. It was the consequence and impact of the economic policies of Britishers. Then rapid increase in the urban population. No, what happened? No, since people are deindustrialization ஆனதுனால they don't have any job, then they went back to that rural India. That increased the pressure in the rural India, which means rapid increase in the rural தான் வந்து அதிகமானாங்க. என்னன்னா இந்த விளைவால் deindustrialization ஆனதுனால they lost their job, then they have to go back to their rural settlements and they had to start agriculture. சரிங்களா, இதுதான் நடந்தது. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் சி, கமர்ஷியலைசேஷன் ஆஃப் இந்தியன் அக்ரிகல்ச்சர். ஸோ எகெயின் அதை ஃபாலோ பண்ணியே கேட்ட அடுத்த கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்ட்லி எக்ஸ்பிளைன்ஸ் த impact of industrial revolution on India during the first half of the 19th century. நாம் வெரி ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தோம், ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ஆஃப் த 17th centuryன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ டைம் பீரியடுக்காக சொல்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆஃப் த 19th century அப்படின்ட்டுருக்கு. ஸோ அப்படின்னா 1800s 1850 வரைக்கும். சரிங்களா, அதுதான் கொஸ்டின். அது வந்து இன்டைரக்டாக எப்படி கேட்டிருக்காங்க. ஓகே, என்னாச்சுன்னு பார்ப்போம். ஆப்ஷன் ஏ, Indian handicrafts were ruined. Yes, that's correct. Okay, then அடுத்த ஆப்ஷன், மற்ற ஆப்ஷன்ஸும் பார்ப்போம். Machines were introduced in the Indian textile industry in large numbers. No. Railway lines were laid in the many parts of the country. See, இதுதான் பியூட்டி. நமக்கு வந்து நல்லா தெரியும் 1853 தான் மும்பை டு தானே ஃபஸ்ட்டு ரயில் ரோட்ஸ் வேர் லைட். ஓகே அப்படின்றது தெரியும். வேறஸ் ரயில்வே லைன்ஸ் வேர் இந்த 1853ன்னு கேட்குறாங்க. நம்மகிட்ட கொஸ்டின் என்னென்னா ஃபஸ்ட் ஆஃப் த 19th century தான். சரிங்களா, ஸோ சி கண்டிப்பாக வராது. ஹெவி டியூட்டிஸ் வேர் இம்போஸ்ட் ஆன் த இம்போர்ட்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் மேனுஃபேக்சரர்ஸ். நோ, திஸ் ஆல்சோ நாட் த ரைட் ஆன்சர். ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ,
இந்தியன் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் வேர் reigned. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான தீம். ஏன் அப்படின்னா சேம் இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், இம்பேக்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஆன் இந்தியா அப்படின்றத வச்சு ஒரு 3 times மெயின்ஸில் வந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஈவன் 2024 வந்து டைரெக்டாக இதே கொஷின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. வாட் ஆர் த எக்கனாமிக் இம்பேக்ட்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனால் என்ன ஆச்சுன்ட்டு 2017 வந்து பார்த்திங்கன்னா இதே ஆங்கிளில் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த தீம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மிஸ் பண்ணாமல் நல்லா போய் தரவாக வந்து படிச்சுக்கிங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு லிட்டரலாக எப்படி சொல்கிறது, எக்கனாமிக் இம்பேக்ட்ஸ் ஆஃப் பிரிட்டிஷர்ஸ் டு இந்தியா. ஓகேங்களா? எக்கனாமிக் இம்பேக்ட். இப்போ அடுத்து வந்து நாம் வேறு என்ன மெஷர்ஸ்லாம் வந்து அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்றத அடுத்து கொஷின்ஸ்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா இது. நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும், நம்ம ஸ்டார்டிங்கில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் நிறைய ஆக்ட் இருக்கும். இப்போ நம்ம இந்தியன் பாலிட்டிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பார்ட் மேக்கிங் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷனும் மாடர்ன் இந்தியாவும் அந்த ஃபஸ்ட்டு சாப்டர் மட்டும் ரொம்ப கோரிலேட்டாகவும் ஓவர்லேப் ஆகும். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்தியன் பாலிட்டியில் வந்து ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 ஆரம்பித்து நம்ம இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947 வரையும் படிப்போம். சரிங்களா? அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெகுலேஷன் ஆக்ட்டு, பிட்ஸ் இந்தியா ஆக்ட்டு, தென் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சார்ட்டர் ஆக்ட் 1813, தென் சார்ட்டர் ஆக்ட் 1833, தென் சார்ட்டர் ஆக்ட் 1853, அப்புறம் இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் 1861, எகெயின் இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் 1892, தென் அதுக்கப்புறம் மேஜர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் அண்ட் கான்ஸ்டியூஷன் ரிஃபார்ம்ஸ் நடந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1909, அது அதர் நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மின்டோ மார்லி ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் மாண்டேகு செம்ஸ்ஃபோர்ட் ஆக்ட், which is கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919, எகெயின் 1935 ஆக்ட், லாஸ்ட்டாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 ஆக்ட், லாஸ்ட்டாக 1947 இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட். இது எல்லாமே நம்ம இந்தியன் பாலிட்டி லக்ஷ்மிகாந்தில் வந்துட்டு ஃபஸ்ட் சாப்டரில் படிக்கக்கூடிய இது. அது அப்படியே நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஆன்சர் எல்லாமே வெரி ஈஸியாக இருக்கும். ஈவன் நம்ம மாடர்ன் இந்தியாவிலுமே வந்து ஸ்பெக்ட்ரமில் இதை பற்றின டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. என்னென்ன நடந்தது, என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் கொடுத்தாங்க, டயார்கினா என்ன, அந்த சிஸ்டம் வந்து எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அது இதில் என்ன பண்ணாங்க, சென்ட்ரல் ப்ரொவின்ஸில் என்ன பண்ணாங்க, சென்ட்ரலில் என்ன பண்ணாங்க, ப்ரொவின்ஷியலில் என்ன பண்ணாங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். சரிங்களா? ஸோ இந்த ஏரியா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிள் கொஸ்டின்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே, த மாண்டேக்-செம்ஸ்ஃபோர்ட் ப்ரொப்போசல்ஸ் வேர் ரிலேட்டட் டு. ஸோ இப்போ இந்த மாதிரி இப்போ கேட்குறது இல்லை, பட் இந்த மாதிரி இருந்தால் ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அது நமக்கு ரிலேட்டட் டு சம்திங் ரிலேட்டட் கான்ஸ்டியூஷனல் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு தெரிஞ்சதுனாலே போதும். 1919 இதை பற்றி பேசியிருப்பாங்க, டயாரிக்கி கொடுத்ததை பற்றி பேசியிருப்பாங்க, எங்கே டயாரி கொடுத்தாங்க, என்னென்ன லெஜிஸ்லேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாங்க, என்னென்ன எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொவிஷன்ஸ்லாம் அதில் இருக்குது அப்படின்ற ஒரு ரஃபான ஒரு ஐடியா இருந்துச்சுனாலே we will easily arrive to the ஆன்சர், தட் இஸ் கான்ஸ்டியூஷனல் ரிஃபார்ம்ஸ். ஓகேங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா. தென் இதிலிருந்து மற்ற கொஷின்ஸ் ரொம்ப 1919 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறையா கொஷின்ஸ் வந்து இதிலிருந்து கேட்டிருப்பாங்க. ஓகே, அடுத்த கொஷின்ஸ் பார்க்கலாம். ஓகே, த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1919 clearly defined. Okay, the separation of power between judiciary and legislature, no. The jurisdictions of the central and provincial government, yes, that is correct answer. ஏன்னா 1919 தான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வ் சப்ஜெக்ட், ட்ரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ரிசர்வ் சப்ஜெக்ட்ஸ்ன்றது பர்டிகுலர் சப்ஜெக்ட்ஸில் ஒன்லி கவர்னர் ஜெனரல் கேன் மேக் த டெசிஷன், வேரஸ் ட்ரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட் கேன் டேக் எனி ஆக்ஷன்ஸ். ஓகேங்களா? அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் வந்து பிரித்தாங்க. ஸோ அதை தான் வந்து கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த central and provincial government. That's the right answer. B is the right answer. Anyways, let's read other options. The power of the Secretary of State for India and the Viceroy. No, இதெல்லாம் வந்து 1858 வந்து வந்திருக்கும். None of the above. Nothing. So our right answer is option B. சரிங்களா? இது வந்துட்டு 2015 கேட்ட கொஸ்டின். ஓகே, again 1919 ஆக்டில் இருந்து கேட்ட கொஸ்டின் 2012 கேட்டிருக்காங்க. Which of the following are the principal features of the Government of India Act 1919? The introduction of diarchy in the executive government of the provinces, yes.
தட்ஸ் கரெக்ட். ஏன்னா இந்த டைம் தான் வந்து டயார்கி அப்படின்றத வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. விச் மீன்ஸ் 2 சப்ஜெக்ட்ஸாக பிரித்து இதில் யார் ரூல் பண்ணுவா, இன்னும் யார் டெசிஷன் மேக் பண்ணுவா, இதில் யார் டெசிஷன் மேக் பண்ணுவா அப்படிம்பாங்க. அதான் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி டயார்கி. விச் மீன்ஸ் என்ன சொல்கிறது, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த சப்ஜெக்ட்ஸ். ஓகேங்களா, 2 சப்ஜெக்ட்ஸாக பிரிச்சுப்பாங்க. இதில் ஒரு சப்ஜெக்ட்ஸில் வந்துட்டு கவர்னர் ஜென்ரலில் வந்துட்டு இது பண்ணுவார், அவரோட டெசிஷன் வந்துட்டு ப்ரிவைல் ஆகும். அனதரத்தில் வந்துட்டு அந்த ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட், எலெக்டட் கவர்மெண்ட் இருப்பாங்க, அவங்களோட டெசிஷன் வந்து ப்ரிவைல் ஆகும். சரிங்களா, இது எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா ப்ராவின்ஸில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. எவென்ச்சுவலி இன் 1935 ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட்டுக்கு அட்டானமி கொடுத்துட்டு அந்த டயார்கின்ற சிஸ்டத்தை வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து 1935 வந்து பண்ணுவாங்க. சரிங்களா, ஓகே. ஸோ அந்தளவுக்கு டீட்டெயிலாக நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. பட் இங்கே கொஸ்டின் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் இஸ் த ரைட் ஆன்சர். செகண்ட் பாருங்கள், இன்ட்ரடக்ஷன் ஆஃப் செப்பரேட் கம்யூனல் எலக்ட்ரேட் ஃபார் முஸ்லீம்ஸ். ஸோ நம்ம ஃபாதர் ஆஃப் கம்யூனல் எலக்ட்ரேட் அப்படின்றத வந்துட்டு நம்ம லார்ட் மின்டோ அவரை வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நாட் கம்ஸ் அண்டர் திஸ் ஆக்ட், பட் திஸ் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் செப்பரேட் கம்யூனல் எலக்ட்ரோட் ஃபார் முஸ்லீம்ஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் 1909, நாட் 1919. ஸோ 2 வந்து தப்பு. ஸோ 2 ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா எய்தர் A or C. வில் ரீட் த தேர்ட் ஆப்ஷன். Devolution of legislative authority by the center to the provinces. Yes, that was happened. That's true. தேர்டுக்கு வந்து கரெக்டான ஆப்ஷன் ஆன்சர். ஸோ த ரைட் ஆன்சர் ஷுட் பி ஆப்ஷன் 1 and 3 only. சரிங்களா, ஸோ தட்ஸ் த ரைட் ஆன்சர். எகெயின் 2021 கேட்ட கொஸ்டின் இது. கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ நீங்கள் கண்டினியூஸாக வந்து 1919 அப்படின்ற ஆக்ட் வந்து எந்த அளவுக்கு அவங்க கொஸ்டின் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இனிமேல் அதை வந்துட்டு டாப் டு பாட்டம் படித்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அட்வைசபிள். எனி சோர்ஸ் அவங்க வந்துட்டு இப்போ 1919 ஆக்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லெஜிஸ்லேச்சரில் என்னென்ன கொண்டு வந்தாங்க, தென் எக்ஸிக்யூட்டிவில் என்னென்ன கொண்டு வந்தாங்க, வேறு என்னென்ன மெஷர்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்றத போய் கோத்ரூ பண்ணி ஒரு தடவை படித்து ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். சரிங்களா, ஓகே. இந்த கொஸ்டின்ஸ் பார்ப்போம். கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட். த மாண்டேகு செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் of 1919 recommended granting voting rights to all the women, keyword all the women above the age of 21. Then the Government of India Act of 1935 gave women reserved seats in legislature. இப்போது ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வெரி எக்ஸ்ட்ரீம். they didn't grant voting rights to all the women above the age of 21. அந்த யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் வந்துட்டு அப்போ நம்ம வந்துட்டு அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணவே கிடையாது. They had some reservation only the affluent sections அந்த ஒரு பர்டிகுலர் குரூப்ஸ் ஆஃப் பீப்புள் among the womenக்குள்ளேயே அந்த பர்டிகுலர் குரூப்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும்தான் they allowed voting rights. சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஸோ இதில் வந்து நிறைய எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இட்ஸ் ராங். வேறு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளெயின் ஸ்டேட்மெண்ட், சட்டிலாக சொல்கிறாங்க. The Government of India Act of 1935 gave women reserved seats in legislature. Yes, that is right. The right answer is option B, 2 only. சரிங்களா, ஸோ இங்கே 1935 பற்றி கேட்டிருக்காங்க. தென் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 கேட்ட அதர் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத கொஞ்சம் பார்க்கலாம். ஓகே, 2012 கேட்ட கொஸ்டின். The distribution of power between center and state in the Indian Constitution is based on the scheme provided in the ஒன்றும் இல்லை ஷெட்யூல் 7. ஓகேங்களா, நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஷெட்யூல் 7 வந்து பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் டாக்ஸ் அபவுட் distribution of the subjects between the central government and the state government. There is something called residuary power, which means நெய்தர் நம்ம இந்த இதில் வந்து ஷெட்யூல் 7 வந்து படிப்போம் யூனியன் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு வந்து படிப்போம். சரிங்களா, யூனியன் லிஸ்ட் விச் மீன்ஸ் ஒன்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் கேன் மேக் எனி டெசிஷன்ஸ், அதெல்லாம் பார்ப்போம். தென் ஸ்டேட் லிஸ்ட் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்லி ஸ்டேட் கவர்மெண்ட் கேன் மேக் த டிசிஷன் அண்ட் தீஸ் திங்ஸ். நிறைய சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கும் லைக் எஜுகேஷன், அந்த மாதிரிலாம் எஜுகேஷன் இருக்காது, வாட்டர், அந்த மாதிரியான ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க மட்டும்தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். வேறஸ் கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா போத் சென்ட்ரல் அண்டு ஸ்டேட் கவர்மெண்ட் தே கேன் டேக் த டெசிஷன் அப்படின்றது வந்துட்டு அதில் இருக்கும். சரிங்களா, ஸோ இது வந்து ஷெட்யூல் 7 இருக்கும். ஸோ ஷெட்யூல் 7 அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு இருக்கும்.
அதை தான் நம்ம எங்கேருந்து இன்ஸ்பயர் பண்ணியிருப்போம் அப்படின்னா, எங்கேருந்து நம்ம பேஸ்ட் ஆன் விச் ஸ்கீம்ஸ் அப்படின்னா, ஆப்ஷன் சி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. ஓகேங்களா, அதிலிருந்து நம்ம எடுத்திருப்போம். ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. There is something called residuary power. Residuary power na, there are some subjects which does not explicitly mention in central state, union list, state list and concurrent list. இந்த 3 லிஸ்ட்லேயும் இல்லாததை யார் எடுப்பா அப்படின்னா யூனியன் தான் எடுக்கும். சரிங்களா, அப்போ அதுதான் வந்து ரெசிடியூரி பவர் அப்படிம்பாங்க. அதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க, அதையும் பார்ப்போம். ஓகே, இது வந்து 2018 கேட்ட கொஸ்டின். இந்த ஃபெடரேஷன் எஸ்டாப்ளிஷ்டு பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 ரெசிடியூரி பவர்ஸ் வேர் கிவன் டு த அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ரைட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பி, கவர்னர் ஜெனரல். அவர்கிட்ட தான் வந்து எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு எக்ஸ்பிளிசிட்டாக மென்ஷன் பண்ணலையோ, இது ஸ்டேட் எடுக்கணும், இது ப்ராவின்ஸ் எடுக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணாத சப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு கவர்னர் ஜெனரல் ஹேட் த ரைட் டு டேக் த டெசிஷன். ஓகேங்களா, இப்போ ரைட் now யார் எடுப்பாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சைபர் செக்யூரிட்டி, இப்போ எமர்ஜிங் டெக்னாலஜி, கிரிப்டோ கரன்சி, அந்த மாதிரிலாம் அது ரிலேட்டடாக ஏதாவது மெசேஜ் எடுக்கணும் அப்படின்னா அதை எக்ஸ்பிளிசிட்டாக மென்ஷனும் பண்ணியிருக்க மாட்டாங்க. சென்ட்ரல் லிஸ்ட்லேயோ யூனியன் லிஸ்ட்லேயோ ஸ்டேட் லிஸ்ட்லேயோ கன்கரண்ட் லிஸ்ட்லேயோ சொல்லாதது ஏதாவது புதுசாக எமர்ஜ் ஆகுதுன்னா தட்ஸ் ஆட்டோமேட்டிக்லி ஃபால் அண்டர் த பர்வியூ ஆஃப் யூனியன் கவர்மெண்ட். சரிங்களா, ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இப்போ பார்த்த வரைக்கும். இதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து அந்த அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் பார்த்தோம், தென் எக்கனாமிக் இம்பேக்ட் பார்த்தோம், தென் வாட் ஆர் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேஞ்சஸ் தட் ஹேப்பன் ஆஃப்டர் திஸ் பர்டிகுலர் பீரியட், லைக் ரீசெண்ட் அந்த 19 ஆக்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம், கவர் பண்ணோம். சரிங்களா, 1909, 1919 எந்தளவுக்கு இம்பார்ட்டன்றதை பார்த்தோம். தென் 1935 அதையுமே வந்து பார்த்தோம். ஸோ அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா அப்படின்னா அப்ரைசிங். ஓகேங்களா, பீப்புள் அப்ரைசிங். இப்போது இது எல்லாமே ஒரு இன்டர்லிங்க்டு மாதிரி. ஓகேங்களா, பிரிட்டிஷர்ஸ் இன்ட்ரடியூஸ்டு சம் பாலிசிஸ் தட் டைரக்ட்லி இம்பேக்டட் ஆன் த சோசியல் லெவல் அண்ட் எக்கனாமிக் லெவல். ஓகேங்களா, அந்த மாதிரி ஆச்சு. அதோட கான்சிக்வன்ஸாக என்னாச்சு அப்படின்னா அப்ரைசிங் நடந்தது. அதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ நம்மளும் கிட்டத்தட்ட இந்த செஷனே அந்த மாதிரி ஆங்கிளில் தான் எடுத்துகிட்டு போகிறோம். சரிங்களா, ஸோ வந்தாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க பாலிசிஸை, அதனால நிறைய இம்பேக்ட் நடந்துச்சு. அதோட கான்சிக்வன்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா அப்ரைசிங். ஸோ அது மாதிரி என்னென்ன அப்ரைசிங்ஸ் நடந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ அது ரிலேட்டடாக என்னென்ன அப்ரைசிங் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ இது வந்து இன்னும் டீட்டெயிலாக வந்துட்டு இதில் நம்ம ஸ்பெக்ட்ரமில் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, தெர் ஆர் சம் 3 அப்ரைசிங்காக பிரிச்சிருப்பாங்க. பெசன்ஸ் அப்ரைசிங், சிவில் அப்ரைசிங், தென் ட்ரைபல் அப்ரைசிங் அப்படின்ட்டு. இதில் பெசன்ட் அப்ரைசிங் அண்டு ட்ரைபல் அப்ரைசிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நாட் ஓன்லி இன் த ப்ரிலிம்ஸ், தே ஹவ் ஆஸ்க்டு ஈவன் இன் த மெயின்ஸ். ஓகேங்களா, ஈவன் 2023 அண்ட் 2025 மெயின்ஸில் ட்ரைபல் அப்ரைசிங் பற்றி 2 தடவை கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், இது எப்படி படிக்கணும் அப்படின்னா, பெசன்ட் அப்ரைசிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா 19th centuries ஒரு மாதிரி இருந்திருக்கும், 20th centuries ஒரு மாதிரி இருக்கும். அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த பெசன்ட் அப்ரைசிங் வேர் சேஞ்ச்டு, எவால்வ்டு. ஓகேங்களா, அப்போ அதுக்கு என்னென்ன ரீசன், அப்போ எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் எப்படி இருந்தது. ஓகேங்களா, வேற ஏர்லியர் ஜாகிரபிக்கலி லிமிட்டடாக இருந்திருக்கும். இப்போ சம்பாரன் அந்த மாதிரிலாம் காந்தியன் என்ட்ரிக்கு அப்புறம் லீடர் மூமெண்ட்டாக இருந்திருக்கும். இதுக்கு முன்னாடி லீடர்லெஸ்ஸாக இருந்திருக்கும், அந்தளவுக்கு ஆர்கனைஸ்டாக இருந்திருக்காது. பட் 20th century நல்லா ஆர்கனைஸ்டாக இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கணும். தென் இதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு குரோனாலஜிக்கலாக எழுதி வச்சுக்கோங்க. என்ன அப்ரைசிங், யார் எந்த இயரு, யார் லீட் பண்ணது, எந்த ஏரியா. ஓகேங்களா, அப்படின்றத போட்டு அதை ரிவிஷன் பண்ணிங்க அப்படின்னாலே ரொம்ப எனஃபாக இருக்கும். நமக்கு வந்து எப்போ வேணும்னாலும் நம்ம வந்து ரிவிஷன் பண்ணிக்கலாம். ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, சரி, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது பார்க்கலாம். தேபாகா பெசன்ட், இது வந்து பார்த்திங்கன்னா 20th century நடந்திருக்கும். ஐ திங்க் இஃப் ஐம் நாட் ராங் 1940s அந்த டைமில் வந்து வந்திருக்கும். கொஸ்டின், த டிமாண்ட் ஃபார் த தேபாகா பெசன்ட் மூமெண்ட் இன் பெங்கால் வாஸ் ஃபார். இந்த தேபாகா மீன்ஸ் இன் பெங்காலில் வந்து 2/3 அப்படின்றத அர்த்தம். சரிங்களா, ஸோ வில் ரீட் த ஆப்ஷன். த ரிடக்ஷன் ஆஃப் த ஷேர் ஆஃப் த லேண்ட் லார்ட்ஸ் ஃப்ரம் 1/2 ஆஃப் த கிராப் டு 1/3. சரிங்களா,
the grant of ownership of land to peasants as they were actual cultivator of the land, the uprooting of the zamindar system and the end of the serfdom, writing of all peasant debt. No, ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, அவங்களோட ப்ரொடியூஸ் பண்ணுறதுல 1/2 which மீன்ஸ் 50% ஆஃப் த ஷேர் வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்னு வந்து இருந்திருக்கும். ஓகேங்களா, பெர்சன்ட் பண்ணுறதுல 50% ஆஃப் ஷேர் வந்துட்டு கொடுத்துடணும் அப்படின்னு இருக்கும். தென் அதுக்கு வந்து ப்ரொட்டஸ்ட் நடந்திருக்கும். வி காண்ட் கிவ் 1/2 ஆஃப் இதெல்லாம் கொடுக்க முடியாது, 1/3 அப்படி தான் கொடுப்போம், 2 வந்து நாங்கள் வச்சுப்போம் அப்படின்றது. அந்த 2/3 நாம் வச்சுக்கோன்றது தான் பெங்காலியில் வந்து பார்த்திங்கன்னா தேபாகா. ஓகேங்களா, பாகம் தே 2 பார்ட்ஸ் அப்படின்றது தான் அதோட லிட்டரல் மீனிங். ஸோ 2/3 வந்துட்டு அந்த மூமெண்ட் பேரே அதுதான். ஓகேங்களா, ஸோ தெரியணும்னு அவசியம் இல்லை, பட் நம்ம தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னா ஈஸியாக ஆப்ஷன் வந்து அரைவ் ஆகலாம். அதுக்கு வந்து ஒரு கமிஷன் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, கமிட்டி. ஓகேங்களா, இப்போ நம்ம நிறையா கமிட்டி வந்து படிச்சிருப்போம். ஒவ்வொன்றுக்கும் முடிமான் கமிட்டி, அப்புறம் ஃப்ளவுட் கமிட்டி, லாட்ரி கமிட்டி, ரவுலட் அந்த மாதிரி, அதுக்கப்புறம் ஜென்ரல் டயர் அந்த மாதிரி வந்து நிறைய கமிட்டி வந்து படிப்போம். பட்லர் கமிட்டி. ஓகேங்களா, பட்லர் கமிட்டி வந்து இஃப் ஐம் நாட் ராங் இன்ட்ரடியூஸ்டு ஃபார் டு டிஸ்கஸ் இன்கொயரி அபவுட் தட் ரவுலட் ஆக்ட். சரிங்களா, அந்த மாதிரி நிறைய கமிட்டிஸ் இருக்கும். அதில் ஒன் ஆஃப் த கமிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவுட் கமிட்டி. இந்த இதுக்காக அப்ளை பண்ணியிருப்பாங்க, அவர் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தெர் ஆர் சம் கமிட்டிஸ். எஜுகேஷன்ஸ்க்கு நிறைய கமிட்டி அப்பாயின் பண்ணியிருப்பாங்க, சர்ஜன் கமிட்டி, ரயில்வே கமிட்டி அப்படின்ற மாதிரி. அக்ரிகல்ச்சர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு சில கமிட்டிஸ் இருக்கும். ஓட்டிங் ரேட்ஸ் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா அப்படின்றதுக்கு ஒரு சில கமிஷன் இருக்கும், சைமன் கமிஷன். அந்த மாதிரி ரிவைவ் பண்ணுறதுக்கு, இது பண்ணுறதுக்கு, ரிவைஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி கமிட்டிஸ்லாம் என்னென்ன அவங்களோட ரோல் அப்படின்றதோ படித்து வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ. அதுக்கு வந்து ஏன் இவ்வளோ சொல்கிறேன்னா, தேவாகா மூமெண்ட் வந்து ஃபைனலைஸ் பண்ணுறது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவுட் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எடுத்து ஃபர்தராக போய் தேவாகா கமிட்டி என்ன பண்ணாங்க, மூமெண்ட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்த்தாலே தெரியும். ஸோ இதுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன பெசன்ஸ் மூமெண்ட்டோட லிஸ்ட்டு, அதோட டைம்லைனு, ஏரியா. ஓகேங்களா, ஏரியா ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ரீஜியன், வெதர் இட் இஸ் தமிழ்நாடு ஆர் ஆந்திர பிரதேஷ் ஆர் மகாராஷ்டிரா, ஓகேங்களா, அப்படின்றது ரொம்ப முக்கியம். பெங்கால் ரீஜன்லேருந்து ஏதோ கொஸ்டின்ஸ்னால் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த தீம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். இது வெரி ஈஸி கொஸ்டின், டைரக்டாக என்சிஆர்டியோட அப்படியே ரிஃப்ளெக்ஷன் தான். ஆஃப்டர் த சந்தால் அப்ரைசிங் சப்சிடைடு, what was the were the measures taken by the colonial government? 1. The territories called Santhal Paraganas were created. Yes, it became illegal for the Santhal to transfer land to the non-Santhals. ஸோ உங்களுக்கு தெரியும், சந்தால் அப்படின்றவங்க ட்ரைபல் பீப்புள். தே வேர் மோஸ்ட்லி பாப்புலேட்டட் இன் த ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா, டு பி ப்ரிசைஸ், லைக் ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், ஸ்மால் பாக்கெட்ஸ் ஆஃப் ஒடிசா, அந்த ரீஜியனில் வந்து இருக்கிறவங்க. இப்போ வந்துட்டு தெர் இஸ் சம்திங் கால்டு குன்கட்டி சிஸ்டம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதை பற்றி மற்ற சிஏபிஎஃப் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அந்த சிஸ்டத்தை வந்து ரீப்ளேஸ் பண்ண மாதிரி, அதை அஃபெக்ட் ஆகிற மாதிரி பிரிட்டிஷர்ஸ் வந்துட்டு ஒரு சில பாலிசிஸ் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கு எகெயின்ஸ்டாக நடந்தது தான் பார்த்திங்க அப்படின்னா சந்தால் அப்ரைசிங். சரிங்களா, ஸோ அது பேக்ரவுண்ட். நம்ம வந்து பேக்ரவுண்ட் போய் படிச்சு வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தென் அதோட விளைவுகள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்றதான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. தேவர் டெரிட்டரிஸ் கால்டு சந்தால் பர்கனாஸ் கிரியேட் பண்ணாங்க. எஸ், டைரக்ட்லி யூபி என்சிஆர்டியில் இருக்கிற ஒரு பாயிண்ட்டு. இட் பிகம் இல்லீகல் ஃபார் த சந்தால் டு ட்ரான்ஸ்ஃபர் லேண்ட் டு த நான் சந்தால்ஸ். இப்போவுமே அது இல்லீகல் தான். நம்ம வந்து 5th ஷெடியூல் வந்து படிச்சிருப்போம். ஓகேங்களா, 5th ஷெடியூல் வந்து பார்த்திங்கன்னா இட் பர்டிகுலர்லி ஃபார் த ட்ரைபல் பீப்புள் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் த லேண்ட். இட்ஸ் அக்கார்டிங் டு ஈவன் மேபி பாலிட்டிஷியன்ஸ் வந்து எடுக்கும்போது அதில் 5th ஷெடியூல் பற்றி பார்ப்போம். அதில் வந்து சொல்லியிருப்பாங்க, ஒன் கேனாட் அந்த ட்ரைபல் லேண்ட் கேனாட் ட்ரான்ஸ்ஃபர் டு த நான் ட்ரைபல்ஸ் அப்படின்றத நம்ம படிப்போம். சரிங்களா, அது அப்போலேருந்து இப்போ வரையுமே ரெலவெண்ட். ஸோ த ஆன்சர் இஸ் சி. 2 ஆப்ஷன்ஸுமே கரெக்ட். So again, one of the most important question, most favorite area with reference to the history of India, Ulgulan. With reference to the history of India, Ulgulan or the Great Tumult is the description of which of the following events? சரிங்களா, ஸோ ஐம் சாரி, நான் போன இதில் வந்துட்டு நான் சொல்லியிருப்பேன் அந்த குன்கட்டி சிஸ்டம் வந்து சந்தால் அப்ரைசிங்ட்டு. தட்ஸ் குன்கட்டி சிஸ்டம் வந்துட்டு அசோசியேட்டட் வித் முண்டா, பிர்சா முண்டா ரிவால்ட்டு. ஸோ அது மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க.
With reference to the history of India, Ulgulan or the Great Tumult is the description of which of the following events? Sine Revolt 1857, Mapila Rebellion 1921, the Indigo Revolt 1859, then Birsa Munda's Revolt of 1899. The right answer is Birsa Munda Revolt. அவங்க தான் வந்து they are following some kind of system called Kunkati system. அதில் வந்து அஃபெக்ட் ஆகும்போது பீப்புள் ரைஸ்டு. ஓகேங்களா, வந்து அதுக்கு வந்து கிரேட் டுமுல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, உல்குலான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்துட்டு பிர்சா முண்டா அவர் தான் வந்து லீட் பண்ணியிருப்பார். ஈவன் இப்போ ரீசெண்டாக வந்து கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவரோட பர்த்டே செப்டம்பர் 15 இஃப் ஐம் நாட் ராங், அந்த டைமில் வந்து அவர் பர்த்டே வந்துட்டு பெருசாக வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. வெரி ஃபேமஸ் அண்ட் ரினோவ்டு ட்ரைபல் மேன் பிர்சா முண்டா அப்படின்றவர். அவரை பற்றியும் வந்து போய் படித்து வச்சுங்க, என்னென்ன மெசேஜ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. தென் இது ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்குற மற்ற டீட்டெயில்ஸ், மாப்பிளா ரெபல்லியன்னா என்ன, எங்கே நடந்தது, ஓகேங்களா, எந்த ரீஜன், கேரளாவில் வந்து நடந்திருக்கும், யாருக்கு எகெயின்ஸ்டாக நடந்தது, அதில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, யாரெல்லாம் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். தென் இண்டிகோ ரிவோல்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா. அந்த இண்டிகோ ரிவோல்ட்டையும் வந்து போய் படித்து வச்சுக்கணும். இப்போது ஏன் அதை படித்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இதோட ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இண்டிகோ ரிவோல்ட் அப்படின்றத ஆப்ஷன் சியில் கேட்டிருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணி தென் 2020 வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க, சரிங்களா. இண்டிகோ கல்டிவேஷன் இன் இந்தியா டிக்ளைன்டு பை த பிகினிங் ஆஃப் த 20th century பிகாஸ் ஆஃப் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஏன் வந்துட்டு குறைஞ்சிது அப்படின்னா ஆப்ஷன் பி, இட்ஸ் ஆன் ப்ராஃபிட்டபிலிட்டி இன் த வேர்ல்டு மார்க்கெட் பிகாஸ் ஆஃப் நியூ இன்வென்ஷன். ஓகேங்களா, ஏன்னா இண்டிகோ கல்டிவேட் பண்ணதே ஃபார் த டை பர்பஸ்க்கு தான். ஓகேங்களா, அதுக்கு அது ப்ளூ கலரில் இருக்கும், அதுக்கு தான் வந்து இண்டிகோ வந்து கல்டிவேட் பண்ணாங்க. பட் வாட் ஹேப்பன் வாஸ், அதுக்கப்புறம் வந்து அவங்க கண்டுபிடிச்ச சிந்தட்டிக் டைஸ் அந்த மாதிரி நியூ இன்வென்ஷன்ஸ்லாம் வந்தபோது யாரும் இந்த ஆர்கானிக் திங்ஸ் வந்துட்டு அக்ரிகல்ச்சர்லேருந்து வந்த இண்டிகோ கல்டிவேஷன் வந்துட்டு யாரும் விரும்பலை, டிமாண்டு குறைஞ்சது. ஸோ டிமாண்ட் குறைஞ்சதுனால அட் தி எண்ட் ஆஃப் த டே இட் பிகேம் டிக்ளைன்ட். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஈவன் நம்ம நிறையா அந்த தின்பந்து மித்ரா பற்றி வந்து எழுதியிருப்பார் அவர்லாம் இண்டிகோ ரிவால்ட் அப்போ, ஓகேங்களா. தென் நிறையா இண்டிகோ ரிவால்ட் அரௌண்ட் ஆகி நிறையா இன்சிடெண்ட் வந்து நடந்திருக்கும், ஓகேங்களா. அதனால் அந்த எபிசோடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பிவைக்கும் நீங்கள் வந்து நம்ம ஒரு சில கொஸ்டின்ஸ் தான் எடுத்து பார்த்துருக்கோம், நீங்கள் வந்து நிறையா எடுத்து போய் பார்த்தாலும் யூ வில் கெட் லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இன் திஸ் ஏரியா. ஸோ வித் திஸ் we will come to an end. First part of the video is completed. ஸோ இது போக நான் நடத்தினது போக டிஸ்கஸ் பண்ண கொஷின்ஸ் போக வேறு ஏதாவது கொஷின்ஸ் வந்து நீங்களே எடுத்து ஹோம் ஒர்க் பண்ணி பாருங்கள், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த ஆங்கிளில் இந்த தீம்ஸில் வந்து படிச்சிக்கிங்க, சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த வீடியோவில் வந்துட்டு இந்தியன் நேஷ்னல் ஃப்ரீடம் மூமெண்ட்டில் வந்து என்னென்ன கொஷின்ஸ் வந்திருக்கு, எப்படி வந்திருக்கு அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ ஸோ மச்.